நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்தியா மற்றும் இங்கிலாந்து விளையாண்ட 5th டெஸ்ட்டோட டே 5ல இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியா ரொம்ப சிறப்பாகவே விளையாண்டு இந்த 5th டெஸ்ட்டை வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடைபெற்ற 4 டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 2 வந்து இங்கிலாந்து வின் பண்ணி சீரீஸில் வந்து லீட் பண்ணியிருப்பாங்க. 1 இந்தியா வின் பண்ணியிருக்கும், ஒரு மேட்ச் வந்து ட்ராவ் ஆகிருக்கும். அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக இந்தியா வந்துட்டு வின் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த சீரீஸை வந்து ட்ராவாவது பண்ண முடியும். இன்றைக்கி மேட்ச் ட்ராவ் ஆனால் கூட இங்கிலாந்து தான் வந்துட்டு சீரீஸை வின் பண்ணுவாங்க. அப்படி இருந்த சூழ்நிலையில் மேக்ஸிமம் ஒரு 90% பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தான் வின் பண்ணுறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு மேக்ஸிமம் இன்றைக்கி டே 5 விளையாடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 40 ரன்னுக்கு குறைவாக தான் அடிக்கணும். 4 விக்கெட்டு கிட்ட கையிலையும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில் தான் வந்துட்டு இங்கிலாந்து வந்து பேட்டிங் செய்ய வந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த குறைவான ரன்களுக்குள்ளேயே வந்துட்டு மீதம் இருக்க 4 விக்கெட்டுகளை எடுத்து இந்தியா வந்துட்டு வெற்றி பெற்றாங்க. அப்படிங்கிறது பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. சிராஜ் வந்து 5 விக்கெட் எடுத்திருந்தார், பிரதேஷ் கிருஷ்ணா 4 விக்கெட் எடுத்திருந்தார். முக்கியமாக பும்ரா, கோலி, ரோஹித் சர்மா இவங்க சீனியர் பிளேயர்லாம் இல்லாமல் இங்கிலாந்து கூட போய் இங்கிலாண்டில் போய் நம்ம விளையாண்டு இந்த சீரீஸை சமன் பண்ணுறதே உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான். இந்த வின்னிங் மூமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.